சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் செய்யக்கூடாத விஷயங்கள் நிறைய இருக்கிறது. போகக்கூடாத இடங்கள் நிறைய இருக்கிறது. அப்படியே அதை மீறி போகும் பொழுது ஆபத்து போகும் நபருக்குத்தான் கிடைக்கிறது. அது என்ன? நீயும் ஒரு இடத்திற்கு போகவே கூடாது. இப்படி நீ மீறி போனால் நிச்சயமாக நானும் சரி, எந்த தெய்வமும் சரி உன்னை காப்பாற்ற மாட்டோம். ஏன் தெரியுமா? காப்பாற்ற மாட்டோம் என்று சொல்கின்றோம். எப்பொழுதுமே ஒரு அம்மா ஒரு பிள்ளைக்கு ஒரு விஷயத்தை செய்யாதே என்று சொல்லும்பொழுது அந்த பிள்ளை செய்யாமல் இருக்க வேண்டும். அதை நீயே அந்த குழந்தையானவள் போய் அதே தப்பை செய்தால், ஆனால் அந்த தாய் கண்டு கொள்வாளா? நான் சொன்னேன், நீ இப்படி செய்தாய், அனுபவி என்று போவாய். அதே போலத்தான் அதற்கு என்ன செய்வாய்? கொஞ்சம் நீயே நான் சொன்னால்தான் நீ கேட்கவில்லை, நீயே இழுத்துவிட்டு முன்பை நீயே பார்த்துக்கொள் என்று உன்னிடம் சொல்வாளா? சொல்ல மாட்டாளா? அதே போலத்தான் அனைத்து தெய்வங்களும் ஏதாவது நீ தவறு செய்தால் உன்னுடைய பொறுப்பிலேயே ஒப்படைத்து விடுவோம். ஒரு கெட்ட விஷயமாக இருந்தாலும் நல்ல விஷயமாக இருந்தாலும் எடுத்து சொல்வதை எங்களுடைய கடமை. இது செய், இதை செய்யாதே என்று எடுத்து சொல்வது எங்களுடைய கடமை. ஆனால் அதெல்லாம் கேட்பதும் கேட்காமல் விடுவதும் உன்னுடைய கையில்தானே இருக்கிறது. அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும் நீ எங்கள் பேச்சை கேட்டால் நிச்சயமாக காலம் முழுவதும் உதவி செய்வோம். என்னுடைய அழகான குழந்தையே, வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரும். அதே நேரத்தில் நிறைய சந்தோஷங்களும் வரும். இது அனைத்தையுமே சமாளித்து வாழ்பவன்தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய திறமைசாலி ஆவான். அவன் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உயர்கின்றானோ அந்த அளவு உன் வாழ்க்கையில் பல துன்பங்களையும் பல இன்னல்களையும் அவன் பார்த்துத்தான் வருவான். யாருக்குமே எதுவுமே இங்கு சுலபமாக கிடைப்பது கிடையாது. ஒரு தாய் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டுமென்றால் அந்த குழந்தையின் முகத்தை பார்க்க வேண்டும் என்றால் என்ன செய்கின்றார்? 10 மாதம் சுமக்கிறேன். அவள் அந்த குழந்தையின் முகத்தை பார்க்கிறாள். அவ்வளவு செல்வமாக ஒரு சிறு விஷயம் கூட கிடைத்து விடாதே. உனக்கு ஒரு நேரத்திலே ஒரு பலகாரம் சாப்பிட வேண்டும் என்று தோன்றும். ஆனால் அது திடீரென்று கிடைக்குமா கிடைக்காதா என்று வேறொரு நாள் கிடைக்கும். அதனால் எந்த ஒரு காரியமும் சுலபமாக நடந்து விடாது குழந்தையே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ தப்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நிறைய விஷயங்கள் உனக்கு நான் ஒவ்வொன்றாக சொல்கின்றேன். இதுவரைக்கும் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை இழந்து விட்டாய். அதெல்லாம் உனக்கு தெரியாமல் நீ இழந்ததுதான். இவர் இருக்கும் வரைக்கும் நான் ஒரு விஷயத்தை சொல்லி நீ அதை மீறியது கிடையாது. அதனால்தான் உனக்கு இந்த விஷயத்தை நான் சொல்கின்றேன். வாழ்வில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கிறது. அது எல்லாம் நல்லபடியாகத்தான் நடக்க வேண்டும் என்ற நீயும் அந்த நல்ல விஷயங்கள் நடப்பதற்காக சில முயற்சிகளை எடுக்க வேண்டும். சில இடத்துகளுக்கு போவதை தடுக்க வேண்டும். முக்கியமாக நான் ஒருவருடைய வீட்டை சொல்கிறேன். அந்த வீட்டுக்கு நீ போகவே கூடாது. அப்படி நீ மீறி போனாயானால் அதற்கு மேல் வரும் விளைவுகள் நீதான் பார்த்து கொள்ள வேண்டும். உனக்கு ஒரு நபர் ஞாபகம் இருக்கிறாரா? நான் சொல்கின்றேன், ஞாபகம் இருக்கிறதா என்று நீ அவனுக்கு எல்லாம் நல்லது தான் செய்திருப்பாய். அந்த பெண்ணுக்காக இருந்தாலும் சரி, நாளுக்காக இருந்தாலும் சரி, உன்னுடைய உறவிலேயே ஒரு பெண்ணோ ஆணோ 2 பேருக்குமே உன்னால் முடிந்த எல்லா நல்ல விஷயங்களையும் செய்துப்பார். அவர்கள் வீட்டுக்கு போய் அவர்களுக்கு ஏதாவது விசேஷம் என்றால் உன்னுடைய கடமைகள் என்ன எவ்வளவு செய்ய வேண்டுமோ அந்த விஷயத்தில் எல்லாம் செய்துப்பார். ஆனால் அவர்களுக்கு தேவையில்லாமல் சண்டை போட்டு பிரிவார்கள். அவர்கள் ஏன் பிரிகிறார்கள், ஏன் சேர்கிறார்கள் என்பது தெரியாது. ஆனால் அவர்கள் பிரியும் பொழுது உன்னை பற்றிய தேவையில்லாத விஷயங்களை மற்றவரிடம் சொல்லி உன்னை ஒரு தவறான பெயரை உண்டாக்கி விடுவார்கள். இவளுக்கு செய்தால் எதுவுமே திரும்ப வராது அப்படி என்று ஏதேதோ அவர்கள் மனதுக்குள் அப்பொழுது என்ன தோன்றுகிறதோ அந்த விஷயத்தை எல்லாவற்றையும் அவர்கள் செய்து சொல்லி உன்னை கேவலப்படுத்துவார்கள். ஆனால் திடீரென்று திரும்பவும் வருவார்கள். திரும்பவும் வந்து அதே போல நல்லபடியாக பேசுவார்கள். திடீரென்று பிரிவார்கள். இப்படித்தான் இன்று வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த உறவானது இருக்கிறது. அந்த உறவு என்ன செய்திருக்கிறது என்றால் உனக்கு தெரியும். உனக்கு சாபம் விட்டு இருக்கிறது. நீ எப்படி வாழ்வாய் என்று நான் பார்க்கிறேன்.
நீ உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று நானும் பார்க்கிறேன் என்ற சாபம் பெற்றிருக்கிறது. சரியா? அந்த நபரின் வீட்டுக்கு போகக்கூடாது. இந்த நபர் அந்த நபர் என்று நான் சொல்லவில்லை. ஒருவன் உனக்கு சாபமிட்டானோ அவன் விடும் சாபம் பலிக்காது. அதையும் ஞாபகம் வைத்துக்கொள். இப்பொழுது யாரும் யாருக்கும் விடும் சாபமும் பலிக்காது. ஆனாலும் எவன் ஒருவன் உனக்கு சாபம் விடுகின்றானோ நீ எப்படி வாழ்கிறாய் என்று பார்க்கிறேன். நீ நன்றாக இருப்பாயா? நீ நன்றாக இருக்க மாட்டாய். இப்படியெல்லாம் சொல்கிறார்கள் பார்த்தியா? அவர்கள் வீட்டிற்கு போய் ஒரு வாய் பச்சை தண்ணியை கூட நீ அங்கு குடிக்கக்கூடாது. அதே போல அவர்கள் வீட்டில் வாசலில் காலடி எடுத்து வைக்கக்கூடாது. முக்கியமாக அவர்கள் விசேஷத்திற்கு செல்கிறார்கள். அவர்கள் தேவை. அவர்கள் வீட்டில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துவிட்டது. எந்த ஒரு காரியத்திற்கும் நீ போகக்கூடாது. ஏனென்றால் அந்த அளவுக்கு உன் மீது வெறுப்பை காட்டுபவர்கள் வீட்டுக்கு நீ போனாயானால் அவர்கள் எது சொன்னார்களோ, எந்த விஷயம் சொன்னார்களோ அது சாபத்தை நீ ஏற்றுக்கொண்டாய் என்று தான் அர்த்தம். இப்பொழுது உன்னை யாராவது தேவையில்லாத தப்பான வார்த்தைகள் வைத்து பேசுகிறார்கள் என்றால் அவர்களிடம் நீ திரும்ப பேசுவாயா? பேச மாட்டேன். அப்படி இருக்கும் பொழுது உறவு என்றால் மட்டும் எதற்காக போய் பேசுகிறாய்? எவ்வளவு சாபங்கள் விட்டிருக்கிறார்கள். நீ நன்றாக இருக்க மாட்டாய். என்னென்னமோ வார்த்தைகள் அவர்கள் சொல்லும் பொழுது அவர்கள் வீட்டுக்கு போய் திரும்பவும் நீ உறவு கொண்டாடினாயானால் திரும்பவும் அந்த பேச்சுக்கள் வரும். அதே செயல்கள் உனக்கு நடக்கும். இதெல்லாம் தேவையே அல்ல. உன்னை ஒருமுறை ஒருவன் தப்பான வார்த்தையால் உபயோகப்படுத்திவிட்டால் அது உனக்கு தெரிந்துவிட்டது என்றால் தயவு செய்து அவர்களை வீட்டிற்கு போகுவது, அவன் விசேஷத்திற்கு போவது நல்லதல்ல. எதற்கும் போகாதே, நிப்பாட்டி விடுங்கள். திடீரென்று அவன் உங்கள் வீட்டுக்கு வருவதே அதற்கும் நீங்கள் அனுமதிக்கக்கூடாது. வந்தால் கூட வாசலை நிறுத்தி வைத்து பேச வைத்து அனுப்பியுங்கள். இன்னொரு முறை இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். அவன் திடீரென்று ஒரு மிட்டாய் இல்லை ஏதாவது என்னுடைய வீட்டில் காய்த்தது, என்னுடையது எங்கள் வீட்டில் இருந்தது, நான் வைத்திருந்தேன், இன்று ஏதாவது ஒரு பலகாரத்தையோ ஏதாவது ஒரு மிட்டாயோ ஏதோ ஒரு காய் பழங்கள் ஏதோ ஒன்றையோ நீங்கள் அவர்களிடம் இருந்து வாங்கக்கூடாது. அதை தூக்கி போட தேவையில்லை. வேறு யாராவது இருந்தால் கொடுத்து விடலாமே தவிர அதை நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடாது. சாபம் விட்ட வீட்டிலிருந்து ஒருவன் எந்த ஒரு பொருளையும் வாங்கி சாப்பிடுவதோ, அவன் வீட்டில் போய் திரும்பவும் உறவு கொண்டாடுவதோ அது ஒரு சரியான வழி கிடையாது. அதுபோல தேவையில்லாமல் அவனிடம் பழகுவதோ அவனுக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக அது நல்லது கிடையாது. ஒருவன் ஒரு முறை உனக்கு சாபமிட்டு விட்டான் என்றால், உன்னுடைய குடும்பத்திற்கு அவன் சாபத்தோடு சில விஷயங்களை அவன் பேசிவிட்டான் என்றால் அந்த சாபத்தை நினைத்து நீங்கள் வருந்தக்கூடாது. ஆனால் அந்த சாபமே விடுகிறான் என்றால் அவன் எவ்வளவு பெரிய கெட்ட எண்ணம் பிடித்தவன். அவனிடம் நீங்கள் பேசக்கூடாது. அவனுடைய பழக்க வழக்கத்தை நிப்பாட்டி விடுங்கள். அவன் எவ்வளவுதான் மன்னிப்பு கேட்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இதை நான் உனக்கு தருகிறேன், இந்த விஷயத்தை எடுத்துக்கொள், அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள் என்றாலும் அவன் உங்களுக்குள் கொடுத்தான். ஆனால் வேண்டாம் என்று சொல்லுங்கள். அதையும் மீறி கொடுத்தால் என்றால் நீங்கள் அதை உண்ணாதீர்கள். மற்றவர்களுக்கு வேண்டுமானால் அதை கொடுக்கலாமே தவிர, ஏனென்றால் உங்களுக்குத்தான் நான் சாபம் பெற்றிருக்கின்றேன். சாபமிட்ட வீட்டில் சாப்பிடுவது, தண்ணீர் குடிப்பதோ, அவர்கள் வீட்டில் அமர்ந்து பேசுவதோ மிக மிக தவறான ஒரு விஷயம். இதை மாற்றிக்கொள்ளுங்கள். போகக்கூடாத இடத்தில் இது முக்கியமான இடம்தான். இந்த இடம் உனக்கு யார் என்று தெரியும். தெரிந்ததும் நீ இன்னும் அலட்சியமாக இருக்கிறாய். உன்னுடைய இலகிய குணம் நிறைய பிரச்சனைக்கு உனக்கு வழிவகுக்கிறது. நிறைய நேரம் நானும் சொல்வேன், எல்லா விஷயத்தையும் கண்ணை திறந்து பார். எல்லோரையும் நம்புகிறாய். காலம் முழுவதும் தப்பித்து நம்பிக்கொண்டிருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் மாறாது என்றெல்லாம் நான் சொல்லிவிட்டேன். ஆனாலும் நீ எதையும் கேட்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் கெட்ட விஷயங்களை மட்டுமே திணித்து கொண்டே இருக்கிறாய். தயவு செய்து வாழ்க்கையில் தப்பான ஒரு நபரிடம் இது போல சாபம் ஈடுபட்ட பொறாமைப்படுபவன் இவனை எப்பொழுதும் பேசுவது என்பது தேவையே இல்லை. ஒரே ஒரு நபர் உன்னுடைய வாழ்க்கைக்காக உன்னிடம் பேசுகிறார் என்றால் தாராளமாக அவரிடம் மட்டும் பேசு. தேவையில்லாமல் மற்றவரிடம் பேச வேண்டும், மற்றவரிடம் எந்த ஒரு விஷயத்தையும் பகிர வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. நான் சொல்வதை சொல்லிவிட்டேன். கேட்பதும் கேட்காமல் போவதும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சம்பந்தம்.
வாழ்க்கையில் நல்லபடியாக நடத்துவதும் நடத்தாமல் இருப்பதும் உன்னுடைய கையில் இருக்கிறது. சொல்வது என்னுடைய கடமையானால் உன்னுடைய வாழ்க்கையில் நீதான் அனைத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும். சந்தோஷமாக இரு. எதுவும் தப்பாக நடக்காது. நான் இருந்து உன்னை வழிநடத்தி செல்கின்றேன். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.